இந்த வீடியோல லிக்விடிட்டி ரேஷியோஸ்ல சில ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லிக்விடிட்டி ரேஷியோஸோட மீனிங். இது மீனிங் என்ன அப்படின்னா கம்பெனியோட கெப்பாசிட்டி செக் பண்றது தான். ஸோ எதுக்கு செக் பண்றாங்க? கம்பெனியால ஷார்ட் டேர்ம் டெட் எல்லாம் மீட் பண்ண முடியுதா? ஒரு வருஷத்துக்கு ஷார்ட் டேர்ம் அப்படின்னாலே ஜென்ரலா லெஸ் தென் 1 இயர். 1 இயர்க்குள்ள இருக்க லயபிலிட்டிஸ் எல்லாமே கம்பெனியால பே பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்றது தான் வந்து லிக்விடிட்டி ரேஷியோஸ். இது வந்து 2 டைப்ஸ் இருக்கு லிக்விடிட்டி ரேஷியோஸ்ல. ஃபர்ஸ்ட் டைப் வந்து கரண்ட் ரேஷியோ, செகண்ட் டைப் வந்து லிக்விட் ரேஷியோ. லிக்விட் ரேஷியோ வந்து குவிக் ரேஷியோன்னு சொல்லலாம், ஆசிட் டெஸ்ட் ரேஷியோன்னு சொல்லலாம். மீனிங் ஆஃப் கரண்ட் ரேஷியோ பார்க்கலாம் இப்ப. ஸோ கரண்ட் ரேஷியோ வந்து எதுக்கும் ரிலேஷன்ஷிப் காமிக்குது அப்படின்னா கரண்ட் அசெட்டுக்கும் கரண்ட் லயபிலிட்டிக்கும் ரிலேஷன்ஷிப் காட்டுது. ஃபார்முலா வந்து கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டி. ஸோ இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா whether the enterprise will be able to meet its short term financial obligation when they become due for payment. சேம் இது வந்து லிக்விடிட்டி ரேஷியோ கீழே இருக்க டைப் தானே. இதுவுமே என்ன அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ஆப்ளிகேஷனா பே பண்ணக்கூடிய டெட்டு. ஷார்ட் டேர்ம் ஒரு வருஷத்துக்குள்ள பே பண்ண வேண்டிய டெட்டை வந்து கம்பெனி பே பண்ண முடியுதா கரண்ட் அசெட் வச்சு அப்படின்னு செக் பண்றது வந்து கரண்ட் ரேஷியோ. மீனிங் ஆஃப் கரண்ட் அசெட். கரண்ட் அசெட் அப்படின்னா என்னன்னா எய்தர் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவேலன்ஸ், கேஷ் கரண்ட் அசெட். அப்படி இல்லையா எந்தெந்த அசெட் எல்லாம் வந்து 1 இயர் அதாவது 12 monthsக்குள்ள ஈஸியா கேஷா கன்வெர்ட் பண்ண முடியுமோ அது எல்லாமே கரண்ட் அசெட். நவ் கரண்ட் லயபிலிட்டிஸ். கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ள ஃபர்ம் வந்து பே பண்ணி முடிக்கணும். அந்த லயபிலிட்டிஸ் எல்லாம் வந்து கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார்முலாஸ், சில இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் பார்க்கலாம். Working capital is equal to current asset minus current liabilities. Total asset is equal to fixed asset plus non-current investment plus current asset. Total asset is equal to total liabilities. Total liabilities is equal to shareholders funds plus non-current liabilities plus current liabilities. இப்போ இந்த ஃபிக்ஸ்ட் அசெட்ஸும் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேர்ந்து எதுல வரும் அப்படின்னு பார்த்தோம்னா டுகெதர் நான் கரண்ட் அசெட்ல வரும். ஸோ டோட்டல் அசெட் இஸ் ஈக்குவல் டு நான் கரண்ட் அசெட் பிளஸ் கரண்ட் அசெட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகே, டிஎஸ்ஜியில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். டோட்டல் அசெட் கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸ்டு டேஞ்சிபிள் அசெட் இருக்கு, நெக்ஸ்ட் வந்து நான் கரண்ட் லயபிலிட்டி, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ், நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் வந்து கரண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரண்ட் ரேஷியோ ஃபார்முலா என்ன? கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து டைரெக்டாக உங்களுக்கு கொஸ்டினில் கொடுக்கல, நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு வந்து டோட்டல் அசெட் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் அசெட் இஸ் ஈக்குவல் டு அசெட் வேல்யூ ஒன்று கொடுத்துருக்கா, ஃபிக்ஸ்டு டேஞ்சிபிள் அசெட்டு. அதே மாதிரி நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா, இன்வெஸ்ட்மெண்ட்டும் அசெட் தான். ஸோ ஃபிக்ஸ்ட் tangible assets plus non-current investment plus current asset வரும். current asset value நம்மளுக்கு தெரியல, ஸோ மற்றதுக்கெல்லாம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். டோட்டல் அசெட் வேல்யூ கொடுத்துருக்காங்க 20 lakhs is equal to fixed tangible asset இருக்கு 10 lakhs plus non-current investment 6 lakhs plus current asset தெரியல. ஸோ இந்த 16 lakh இந்த சைடு எடுத்துட்டு போனோம் அப்படின்னா 20 lakhs minus 16 lakhs which is, so current asset will be equal to 4 lakhs. current asset கிடைச்சிருச்சு. நம்ம இப்போ current liability கண்டுபிடிக்கலாம். current liability பத்தி இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு இது ஒன்று மட்டும்தான் இருக்கு, நான் கரண்ட் liability மட்டும்தான் இருக்கு. பட் நம்மளுக்கு ஒன்று தெரியும், ஒரு ஃபார்முலா, டோட்டல் அசெட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் லயபிலிட்டிஸ். டோட்டல் அசெட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் லயபிலிட்டிஸ். ஃபைன். இப்போ வந்து டோட்டல் லயபிலிட்டிஸ் என்னது? டோட்டல் லயபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் பிளஸ்
non-current liability plus current liability. இப்போ total asset total liability equal அப்போ total asset value எவ்வளோ 20 lakhs. So 20 lakhs is equal to shareholders funds வந்துட்டு 12,80,000. shareholders funds liability தான். non-current liability கொடுத்திருக்கு, shareholders funds கொடுத்திருக்கு. plus non-current liability வந்துட்டு 5,20,000 plus current liability. So current liability value எவ்வளோ வரும் அப்படின்னா 2 lakhs. Now current ratio. Current ratio is equal to current asset எவ்வளோ 4 lakhs by current liabilities 2 lakhs. So the ratio is 2:1. Second problem பார்க்கலாம் இப்போ. Equity share capital, inventories, trade receivable, advance tax, cash and cash equivalents, trade payables, short-term borrowings, 10% investment. இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கு. என்ன calculate பண்ணணும் அப்படின்னா current ratio calculate பண்ணணும். current ratio calculate பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா current assetடும் current liabilities வேணும். ஸோ இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் current asset அதாவது ஷார்ட் டேர்ம் என்னென்ன அசட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். inventories, trade receivables, advance tax. ஸோ எக்ஸ்பென்ஸ் எல்லாம் முன்னாடியே பே பண்ணோம் அப்படின்னா அதுவுமே அசெட் தான், கரண்ட் அசெட் தான். கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ். ஸோ இது நாலும் தான் வந்து கரண்ட் அசெட். கரண்ட் லயபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னா ட்ரேட் பேயபிள்ஸ் கரண்ட் லயபிலிட்டி, ஷார்ட் டேர்ம் போரோயிங்ஸ் ரெண்டும் கரண்ட் லயபிலிட்டி. இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஷார்ட்ன்றது மென்ஷன் பண்ணலை, ஸோ அதனால நம்ம கரண்ட் அசெட்டில் எடுத்துக்க மாட்டோம். இது வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், இது தேவையில்லை கொஷனுக்கு. சால்வ் பண்ணலாம் இப்போ சம். இது கரண்ட் அசெட் எல்லாத்தையுமே எடுக்கணும். இன்வென்ட்ரிஸ் ப்ளஸ் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் ப்ளஸ் advance tax plus cash and cash equivalents. இது நாலுமே ஆட் பண்ணணும். 1 lakh plus trade receivable 1,20,000 plus advance tax வந்து 24,000 plus cash and cash equivalents வந்து 56,000. இது 4 வேல்யூஸும் ஆட் பண்ணால் நமக்கு 3 lakhs கிடைக்கும். நெக்ஸ்ட் இதே மாதிரி கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்துட்டு ட்ரேட் பேயபிள்ஸ் ப்ளஸ் ஷார்ட் டேர்ம் borrowings. ட்ரேட் பேயபிள்ஸ் எவ்வளோ 60,000 ப்ளஸ் ஷார்ட் டேர்ம் borrowings வந்துட்டு 40,000 which is equal to 1 lakh. இப்போ current ratio is equal to current asset by current liabilities. current asset எவ்வளோ கிடைச்சிருக்கு 3 lakhs divided by current liabilities வந்துட்டு 1 lakh. ratio வந்து 3:1. தேர்ட் ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியான சம்மு. கரண்ட் அசெட் வந்து 7,50,000 இருக்கு. ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து 2,50,000. கரண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டலோட ஃபார்முலா தெரியும். current asset minus current liabilities. working capital எவ்வளோ அமௌண்ட் 2,50,000 is equal to current asset வந்துட்டு 7,50,000 minus current liabilities. ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம current liability எவ்வளோ கிடைக்குதுன்னா 5 lakhs. இப்போ current ratio is equal to current asset divided by current liabilities. current asset வந்துட்டு 7,50,000 divided by current liabilities 5 lakhs. So the answer is 1.5:1. Next problem பார்க்கலாம். The company had current asset. company கிட்ட current asset எவ்வளோ இருக்கு அப்படின்னா 4,50,000 இருக்கு. current liability எவ்வளோ இருக்கு அப்படின்னா 2 lakhs இருக்கு. அதுக்கப்புறம் கம்பெனி வந்து குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களாம். குட்ஸ் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க 30,000 பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஆன் கிரெடிட்.
calculate the current ratio after the purchase. ஸோ ஒரு கம்பெனி வந்து குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரண்ட் அசெட் இன்க்ரீஸ் ஆகுமா? பிகாஸ் குட்ஸ், அதாவது இன்வென்ட்ரின்றது கரண்ட் அசெட். இன் த சேம் வே பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃபார் 30,000 ஆன் கிரெடிட், கேஷாக பே பண்ணி வாங்கல குட்ஸ் கிரெடிட்ல வாங்குறாங்க. கிரெடிட்லனா ஃபியூச்சர் டேட்ல அமௌண்ட் பே பண்ணுவாங்க. அப்போ லயபிலிட்டி, கரண்ட் லயபிலிட்டியுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மேலே வந்து நியூமரேட்டரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், ஃபார்முலாவில் டினாமினேட்டரோட வேல்யூமே இன்க்ரீஸ் ஆகும். இப்போ கரண்ட் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டி. இப்போ கரண்ட் அசெட் எவ்வளோ? 4,50,000. In the same way current liability எவ்வளோ? 2 lakhs. current asset எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? goods வந்து 30,000. அதே மாதிரி கடனும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ஷார்ட் டேர்ம் liability 30,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ 4,80,000 டிவைடட் பை 2,30,000 டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துட்டு 2.09:1 கிடைச்சிரும். ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். இப்போ ஃபிஃப்த் சம்மில் கரண்ட் லைபிலிட்டி கொடுத்துருக்காங்க 1,75,000. கரண்ட் ரேஷியோவாக கொடுத்துருக்காங்க 2:1. இட் பெய்ட் ₹30,000 டு கிரெடிட்டார். கிரெடிட்டாருக்கு பேமெண்ட் நடந்திருக்கு. இப்போ கரண்ட் ரேஷியோ எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் கரண்ட் ரேஷியோ எவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து சிமிலர் டு லாஸ்ட் ப்ராப்ளம், முன்னாடி பார்த்த சம் மாதிரியே தான். ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா கரண்ட் அசட்டோட வேல்யூ டைரெக்டாக கொடுக்கல. ஃபோர்த்து சம்மில் கொடுத்துருந்தாங்க, ஃபிஃப்த் சம்மில் கொடுக்கல. அதனால் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ கரண்ட் ரேஷியோவாக கொடுத்துருக்காங்க 2:1. நமக்கு ஃபார்முலா தெரியும், கரண்ட் அசட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ கரண்ட் அசட் வேல்யூ வி டோன்ட் நோ, இதை வந்து கரண்ட் அசட்னே வச்சுக்கோங்க. டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டி 1,75,000. ரேஷியோ 2:1. ஸோ இப்போ அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். current asset is equal to 2 into 1,75,000, which is equal to 3,50,000. இப்போ current asset கிடைச்சிருச்சு. நம்ம ஃபைனலா கரண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். கரண்ட் அசெட் மட்டும் தான் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. இப்போ அக்கார்டிங் டு கொஸ்டின் கிரெடிட்டாருக்கு 30,000 பேமெண்ட் நடந்திருக்கு. பேமெண்ட் நடந்துச்சு அப்படின்னா கேஷ் கோஸ் அவுட்டா, அப்போ கரண்ட் அசெட் கம்மியாகும். ஸோ நியூமரேட்டரில் கரண்ட் அசெட் கம்மியாகும். அதே மாதிரி கிரெடிட்டார்ன்றது கரண்ட் லயபிலிட்டி. கிரெடிட்டாருமே பே பண்ணி முடிச்சா கரண்ட் லயபிலிட்டியுமே கம்மியாகுதுல்ல, லயபிலிட்டியும் கம்மியாகும், அசெட்டும் கம்மியாகும். 30,000 பே பண்ணிட்டா கரண்ட் லயபிலிட்டி இஸ் ரெடியூஸ்ட் பை 30,000 கம்மியாகுது. அது வந்து பே பண்ண தேவையில்லை ஃபியூச்சர் டேட்ல. ஸோ கரண்ட் லயபிலிட்டியும் கம்மியாகும். கரண்ட் அசெட் பை கரண்ட் லயபிலிட்டியில கரண்ட் அசெட் 3,50,000 மைனஸ் 30,000 பிகாஸ் கேஷ் கோஸ் அவுட், கேஷ் கம்மியாகுது. இன் த சேம் வே கரண்ட் லயபிலிட்டி 1,75,000லையும் liability of 30,000 reduce ஆகுது. 3,20,000 divided by 1,45,000. The answer is, when you divide, we get 2.21:1. சிக்ஸ்த் ப்ராப்ளம் இப்போ பார்க்கலாம். கரண்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 2.5, ஒர்க்கிங் கேபிட்டல் 1,50,000, கரண்ட் அசட்டோட வேல்யூ கரண்ட் லயபிலிட்டி வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ கரண்ட் ரேஷியோ வந்து 2/5 எழுதக்கூடாது, தப்பு. 2.5ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2.5/1ன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து 1,50,000 கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபார்முலாவும் நமக்கு தெரியும். ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. இப்போ இதோட ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் அசட் பை கரண்ட் லயபிலிட்டி அப்படின்னா கரண்ட் அசட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா
current asset will be equal to 2.5 current liability. இது அப்படியே ஒரு ஈக்குவேஷன் மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் working capital ஸ்டார்ட் பண்ணலாம். working capital is equal to current asset minus current liability. 1,50,000 is equal to current asset ஓட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குல்ல அதை இங்கே யூஸ் பண்ணலாம். 2.5 current liability இதை இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு மைனஸ் current liability. இப்போ 2.5 CL மைனஸ் CLன்றது இப்போ CLன்னு இருந்தாலும் அதுக்கு முன்னாடி 1 இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ 2.5 மைனஸ் 1 வந்துட்டு 1.5ன்னு வரும். அப்போ 1,50,000 டிவைடட் பை இந்த 1.5 கீழே வந்துடும். ஏன்னா இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கு. இந்த சைடு வரப்ப ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு வரப்ப என்ன ஆகும் அப்படின்னா டிவிஷன் ஆயிரும். current liability is equal to 1 lakh. current liability கண்டுபிடிச்சாச்சு. இப்போ current asset கண்டுபிடிக்கணும். current assetக்கு இந்த சேம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். current asset is equal to 2.5 current liability. இப்போ current asset will be equal to 2.5 multiplied with current liability இந்த 1 lakh கண்டுபிடிச்சிருக்கோம்ல அதை இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 2.5 into 1 lakh வந்துட்டு 2,50,000 current asset வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. 7th problem working capital இருக்கு 6 lakh, total debt வந்து 27 lakhs, non current liability வந்து 24 lakhs, current ratio கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா டோட்டல் டெட் வந்து அதாவது டோட்டலா வெளியில பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து நான் கரண்ட் லைபிலிட்டி அப்படின்றது லாங் டேர்ம் பிளஸ் கரண்ட் லைபிலிட்டி டெட் வந்து ஷார்ட் டேர்ம். இது ஒரு ஃபார்முலா. இப்போ டோட்டல் டெட் வந்து 27 lakhs is equal to non current liability அவங்க கொடுத்துருக்காங்களா 24 lakhs plus current liability. current liability வேல்யூ என்ன வரும்னா 3 lakhs. current liability கிடைச்சிருச்சு. நமக்கு வந்து current ratio calculate பண்ண current assetடும் வேணும். இப்போ இந்த current liability formula வந்த வேல்யூவை working capital substitute பண்ணலாம். working capital is equal to current asset minus current liabilities. 6 lakhs is equal to current asset நமக்கு தெரியல minus current liability 3 lakhs. So current asset will be equal to 9 lakhs. ரெண்டு வேல்யூமே இருக்கு, இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். current asset 9 lakhs divided by current liabilities 3 lakhs. Answer வந்துட்டு 3:1. 8th ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்கு, ட்ரேட் பேபிள்ஸ், அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ், கரண்ட் ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் அசெட்டை கொடுக்கல, கரண்ட் லைபிலிட்டியும் டைரெக்டாக கொடுக்கல. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ஃபர்மேஷன் அபவுட் கரண்ட் லைபிலிட்டி. இது ரெண்டுமே கரண்ட் லைபிலிட்டி தான். See, other current liability is a part of current liability. நம்ம other current liability வந்து டைரக்டா 4,20,000 சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. That is wrong. Trade payables plus other current liability ரெண்டும் ஆட் பண்ணாதான் நமக்கு current liability கிடைக்கும். So current liability equal to trade payables 1,80,000 plus 4,20,000 which is 6 lakhs. இப்போ இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். working capital நமக்கு தெரியும் 18 lakhs is equal to current asset minus 6 lakhs. current asset வந்துட்டு 24 lakhs. current asset இருக்கு, current liability இருக்கு. ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். current ratio is equal to current asset divided by current liabilities 24 lakhs by 6 lakhs. 4:1. Ninth problem பார்க்கலாம். ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்கு 9 lakh, டோட்டல் டெட்ஸ் டோட்டல் லைபிலிட்டிஸ் வந்துட்டு 19,50,000 கொடுத்துருக்காங்க. லாங் டேர்ம் டெட்ஸ் கொடுத்துருக்காங்க. கரண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இப்போ லாங் டேர்ம் டெட் கொடுத்துருக்காங்க, டோட்டல் டெட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ
total debt வந்துட்டு will be equal to long term debt plus current liabilities. Long term na duration வந்து ரொம்ப அதிகம், current liability na within 1 year. இப்போ இது ரெண்டும் சேர்த்து தானே total debt. So just apply பண்ணிக்கலாம். இப்போ values 19,50,000 is equal to long term debt வந்துட்டு 15 lakhs plus current liability. Current liability எவ்வளோ வரும் அப்படின்னா rupees 4,50,000. இப்போ current liability value நம்ம கிட்ட இருக்கு, working capital இருக்கு. ஸோ working capital formula நம்ம substitute பண்ணோம்னா current asset கிடைச்சிரும். Current asset minus current liabilities. Working capital வந்துட்டு 9 lakhs is equal to current asset வந்து நமக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம், minus current liability வந்து இந்த 4,50,000. Current asset will be equal to 13,50,000. Current ratio formula apply பண்ணிக்கலாம். Current asset divided by current liabilities. Current asset வந்து 13,50,000. Current liability வந்துட்டு 4,50,000. 3:1. Next 10th sum பார்க்கலாம். இப்போ trade payables இருக்கு 50,000, working capital 9 lakhs, current liabilities வந்து 3 lakhs, current ratio கண்டுபிடிக்கணும். இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும், ட்ரேட் பேயபிள் கொடுத்துருக்காங்க, கரண்ட் லைபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ட்ரேடு பேயபிள் 50,000 இதில் ஆல்ரெடி இன்க்ளூட் ஆயிருக்கு. ட்ரேடு பேயபிள் ஒரு இட் இஸ் அ பார்ட் ஆஃப் கரண்ட் லைபிலிட்டி. இப்போ இந்த அமௌண்ட் வந்து ஆல்ரெடி இன்க்ளூட் ஆயிருக்கு. அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்கக்கூடாது, டைரெக்டாக கரண்ட் லைபிலிட்டி எடுத்துக்கலாம். 3 lakhs. ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ். இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒர்க்கிங் கேபிட்டல் 9 lakh கொடுத்துருக்காங்க, இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட் மைனஸ் 3 lakhs. அப்போ கரண்ட் அசெட் கிடைச்சிரும் நமக்கு. ஸோ சப்ஸ்டியூட் த வேல்யூஸ் இன் கரண்ட் ரேஷியோ. 12 lakh by 3 lakh which is 4:1. 11th ப்ராப்ளம் இப்போ பார்க்கலாம். கரண்ட் அசெட் இருக்கு, இன்வென்ட்ரிஸ் இருக்கு, ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, கரண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இப்போ இது வந்து லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரியே அதே மாதிரி சேம் தான். கரண்ட் அசெட்டும் இருக்கு, இன்வென்ட்ரிஸும் இருக்கு. இன்வென்ட்ரிஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் கரண்ட் அசெட். ஸோ இந்த 10 lakhs வந்து இதுல இன்க்ளூட் ஆயிருக்கும், கரண்ட் அசெட்ல ஆல்ரெடி இன்க்ளூட் ஆயிருக்கும், அதனால நம்ம இதை எடுக்கக்கூடாது. கரண்ட் அசெட் 20 lakhs மட்டும் தான் எடுக்கணும். ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணா we get the value of current liability 8 lakhs. இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணணும் கரண்ட் ரேஷியோ ஃபார்முலால. 20 lakhs divided by 8 lakhs வந்து 2.5:1.